வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு? அப்புறமா வெள்ளிக்கிழமை நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட் அவுட்லுக் எப்படி அப்படிங்கிறதையும் குயிக்கா அந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு வந்து ட்ரேடிங் பர்ஃபெக்டா அதே பேட்டர்ன் தான் இன்னைக்கும் அமைஞ்சிருந்துச்சு மறுபடியும். ஓகே. ஸோ நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் 9 மணிக்கு. அந்த பேட்டர்ன் இதுதான் நம்ம சொல்லியிருந்தது. இந்த சேனலுக்குள்ள தான் நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில் தான் கண்டினியூஸாக ரிஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்குள்ளே ஒரு சைட் வேஸோ இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஒரு டவுன் ட்ரெண்ட், நல்ல டவுன் ட்ரெண்ட் அமையலாம் அப்படிங்கிறதையும் நம்மளோட வியூ வந்து பியரிஷ் தான், கீழே தான் மார்க்கெட் வரணும் அப்படிங்கிறதையும் இருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி போட்டிருந்த மாதிரியே தான் இதே மாதிரி தான் இதே பேட்டர்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. இந்த ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இன்னைக்கு கம்ப்ளீட்டாவே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல அதையும் அப்டேட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆமா, நம்ம எதிர்பார்த்ததுன்னா இங்க இருந்து இந்த ரேஞ்சில இருந்து இந்த வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வரலாம், மறுபடியும் இந்த ரேஞ்சில் போயிட்டு கீழே வரலாம், அப்படி இந்த சைடில் பிரேக் பண்ணது பார்த்தோம். பட் ஆனா மார்க்கெட் கடைசி வரைக்கும் நேத்தையோட லோவே ஹையவே உடைக்கல. நேத்தையோட ஹைக்கு கீழே தான், அந்த ஹை கிட்ட போகும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ஏரியால வரும்போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னதான் இருந்துச்சுன்னா, ஒரு 11 மணிக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுது, ஒரு ட்ரேடிங்கான ஒரு ப்ராப்பரான செட்டப் அந்த டைம்ல அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதுல இருந்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்தது மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல இருந்து இந்த ஜோன்ல இருந்து இந்த இடத்துல 725,728 ட்ரேட் ஆகும்போது இது வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறமா இங்க இருந்து மறுபடியும் இல்லைன்னா இதுல இருந்து ரெஜெக்ஷன் கொடுத்து கீழே வரலாம், இது வரைக்கும் போயிட்டு அப்புறமா ரெஜெக்ஷன் கொடுத்து கீழே வரலாம். அப்படி வரும் பட்சத்துல முதல் லெவல் வந்து 25,650 வரைக்கும் வரும், அதுக்கப்புறமா 580 வரைக்குமே நம்ம வச்சிருந்தோம். இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராப்பரா அதே மாதிரி தான் போச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் போய் ரெசிஸ்டன்ஸ்ல போய் கரெக்டா டச் பண்ணோம்னா ரிஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜோன்ல இருந்து ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து அதை டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி மறுபடியும் இந்த ஜோன்ல ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அதே ஜோன் ரிஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் அமைஞ்சது. ஸோ பார்த்தா அதுல இருந்து ப்ராப்பரான ஒரு டவுன் ட்ரெண்ட் இது வரைக்கும் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் கொடுத்துருக்கோம். சார்ட்லேயே பார்த்துடலாம் நம்ம அதை. ஓகே, 5 மினிட்ஸுக்கு மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்த்தது, இந்த ஜோன் தான். இல்லை, இந்த ஜோன்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு இந்த ஜோன்ல இருந்து இப்படிதான் நம்ம இன்னைக்கு வீடியோ சொல்லியிருந்தோம். இந்த ஜோன்ல தான் ட்ரேட் ஆகணும். ஸோ ஏதாவது சைடில் பிரேக் அவுட் நடக்கும்போது பிரேக் அவுட் நோக்கி மார்க்கெட் போகும். ஸோ மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது மேலே கூட பிரேக் அவுட் நடக்கலாம், பட் நம்ம மேக்ஸிமம் எதிர்பார்க்கறது கீழே தான் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போகும். இந்த மாதிரி தான் நம்ம நேற்று வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்ம கொடுத்த லெவல்ஸ் இதுதான். ஸோ மார்னிங் கூட அதே தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரேஞ்சு கிட்ட வரும்போது இந்த டே ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல இருந்து கரெக்டாக ரெஜெக்ஷன் எடுத்து வரும்போது இந்த ஹை இருக்குல்ல, இதுக்குள்ள வரும்போதே நம்மளோட என்ட்ரியை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு ப்ராப்பரான என்ட்ரியாகவும் இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம அடுத்த சப்போர்ட்டான 25,650 இங்க வரைக்கும் ப்ராப்பரா ஹை பண்ணி ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் நீட்டாவே மார்க்கெட் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் ஒரு 3 நாளா, நேற்றுக்கு முந்தா நாள், நேற்றுக்கும் அதுக்கு முந்தின 2 நாளுமே நம்ம எதிர்பார்க்கிறது மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணணும் தான். 25,650 அப்படிங்கிறத பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து கீழே டவுன் சைடில் 25,200 வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ அதனால அதுக்கு இந்த ஜோன் கண்டிப்பாக பிரேக் பண்ணி ஆகணும். 25,650ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். லாஸ்ட் 3 நாளாவே மார்க்கெட் கரெக்டா அதை அந்த ரேஞ்சை பிரேக் பண்றதும் மறுபடியும் க்ளோசிங் டைம்ல அந்த ரேஞ்சுக்கு மேலேயே க்ளோஸ் பண்றது மாதிரி தான் லாஸ்ட் 3 டேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ முதல் நாள் பாத்தீங்கன்னா நல்லா பிரேக் கொடுத்து கீழே வந்துச்சு. மறுபடியும் க்ளோசிங் அந்த 260 25,650க்கு மேலேயே க்ளோசிங் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் நேத்தைக்கும் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருக்கு, பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ல இந்த ட்ரெண்ட் லைன்ங்கிறது போல இந்த ட்ரெண்ட் லைன்ல ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்து மறுபடியும் க்ளோசிங் வந்து இந்த 25,650க்கு மேலே அமைஞ்சது. இன்னைக்கும் அதே பேட்டர்ன் தான் மறுபடியும் மார்க்கெட் கொடுத்து, ஆனா இன்னைக்கு ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இதுல இருந்து கீழே வந்து 25,650 பிரேக் பண்ணிச்சு, ஆனா க்ளோசிங் மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் கொடுக்குது. இதை நீங்க 1 டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா பர்ஃபெக்டா தெரியும். அந்த ரேஞ்சு இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம சப்போர்ட்டை மார்க்கெட் இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. 3 நாள் 4 நாள், 1 2 3 நாள், இன்னைக்கு இது வரைக்கும் இந்த ரேஞ்சில இருந்து இது வரைக்கும் தொடர்ந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்ட்ராங்கா மார்க்கெட் இந்த லெவல ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. 25,650ங்கிறத ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இதை உடைக்கும் பட்சத்துல தான் நம்மளோட அடுத்தடுத்த டார்கெட்டான 25,580, அப்புறமா 580,
30, அதுக்கப்புறமா 580, 430, அதுக்கப்புறமா 330, 25,200 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த ஜோன் கண்டிப்பா உடைச்சாகணும். ஸோ அது நாளைக்கு கழிச்சு உள்ள நாளைக்கு லீவா இருக்கிறதுனால ஃப்ரைடே எப்படி ட்ரேட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு டவுன் சைடில் பிரேக் டவுன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ அது எப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். ஃப்ரைடே எப்படி ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதை பார்த்தோம்னா 15 மினிட்ஸ்க்கு பார்த்துக்கலாமா? கொஞ்சம் பெரிய சார்ட்டா பார்க்கலாம். டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல ஓகே, இந்த ஜோனுக்குள்ள இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு சப்போர்ட். இது இந்த ஜோனுக்கு உள்ளாடியே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி தான் சப்போர்ட், அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறது, அதுக்கப்புறம் முடியும் சப்போர்ட் வரைக்கும் வர்றது, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸுக்கு போறது, இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஜோனை பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்து நம்ம 25,650 பிரேக் பண்ணி மறுபடியும் அதுக்கு உள்ளாடியே போய் க்ளோசிங் அமைஞ்சிருந்தா கூட இதை ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. இந்த சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்ல, அதை ரீடெஸ்ட் பண்ணி கீழே தான் வந்திருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகும் பட்சத்துல மார்க்கெட் தொடர்ந்து ஃப்ரைடே கண்டிப்பா அந்த ஜோனை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி இந்த டைரக்ஷன்ல வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம ஃப்ரைடே ஒரு நல்ல ட்ரெண்டை பார்க்கலாம்னு நம்புறேன். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால எவ்வளவு நாளும் ஒரு சைட் வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. கேப் டவுன் அப்புறமா அப் ட்ரெண்ட் போறதும், கேப் அப்புறம் டவுன் ட்ரெண்ட் போறதும் அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது, அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். 25,650 க்ளோஸ் பண்ணி கீழே வந்துருச்சுனாலே, அதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சுனாலே ஒரு 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல க்ளோசிங் கொடுத்தாலே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். ஓகே, ஸோ மண்டே நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகும் தான் எதிர்பார்க்குறேன். 25,650 கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இந்த சப்போர்ட்லேயே பர்ஃபெக்டா ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த லெவலை பிரேக் பண்ணி ஃப்ரைடே முதல் லெவல் வந்து 25,580 வரணும். அதுக்கப்புறமா 25,510 வரணும். அதுக்கப்புறமா 25,430 வரைக்குமே ஒரு நல்ல ரேலி இருக்கும் பட்சத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரைடேயோட டார்கெட்டா இருக்க போகுது. பேங்க் நிஃப்டியும் குயிக்கா பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டில ஓகே, ஸோ நிஃப்டி கீழே வரும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் பார்த்தா 58,895. இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஜோன் 59,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும், இது 58,870 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஃப்ரைடே இதுல இருந்து இதை ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ இந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்குல்ல 59,559 கிட்ட க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் வந்து இதுல இருந்து கண்டினியூவா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி இந்த ரேஞ்ச் இது கிட்ட கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பனிங்ல இந்த ரேஞ்சு கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்து இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 58,870 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்க் நிஃப்டியில. ஸோ பேங்க் நிஃப்டியில இதுதான் ரேஞ்சா பாக்குறேன். இப்படி வரும்போது என்ன ஆகும்னா அடுத்த வாரத்துக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்துல ஒரு பெரிய ஃபால் பேங்க் நிஃப்டிலையும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் வரணும் 58,900 அப்படிங்கிற ஜோன் கிட்ட வரைக்கும் ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி வரணும். ஓகே, அதே மாதிரி சென்செக்ஸ்ல கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான், பேங்க் நிஃப்டியில ஃபார்ம் ஆயிருக்கிற அதே பேட்டர்ன் தான் சென்செக்ஸ்லயும். சென்செக்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 83,183 அப்படிங்கிற சப்போர்ட்டை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இங்க ஏற்கனவே இதுல சப்போர்ட் இருக்கு, இங்க இதுல ரெசிஸ்டன்ஸா இருந்தது, இதுல சப்போர்ட்டா இருக்கு, உங்களுடைய இங்க சப்போர்ட் அந்த ஜோன்ல தான், அந்த ஜோனுக்கிட்டே தான் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சை ஃப்ரைடே பிரேக் பண்ணும் பட்சத்துல மார்க்கெட் எங்க வரும்னா அடுத்த லெவல் 82,380 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு, இதுல இருந்து இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்செக்ஸ்ல 82,300ங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படியே இந்த சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணுதுன்னா இதுவே சைட்வேஸ்லயே டிராவல் ஆகலாம்.
இல்ல அப்சைட்ல பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் இது வரைக்கும் தான் 84,200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 84,200 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரைடேக்கு சென்செக்ஸ்ல ரேஞ்ச் வந்து அப்சைட்ல 84,200, அதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. டவுன் சைடு தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இது வந்து கீழே வரும் பட்சத்துல டவுன் சைட்ல லெவல் வந்து 82,300 380ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் சென்செக்ஸ்லயும் இருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் ஓப்பனிங்ல லைவ் அப்டேட் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். லைவ் மார்க்கெட்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு டேரக்டாக இமீடியட்டா ரீச் ஆகும். மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் பேட்டர்ன், ட்ரேடிங் பேட்டர்ன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.